வணக்கம் உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன. எப்பொழுது இவர் கைது செய்வார், எப்பொழுது இவர் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது ஒரு பெரும் குற்றத்திலே மாற்றப்பட்டிருக்கிறார். அவை தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம். அத்தோடு அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் நிலவரங்கள் எப்படி இருக்கின்றன? இன்றைய தினம் கட்டாரிலே இயற்கை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது இன்றைய தினம் ஈரான் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதனால் கட்டாருக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்றும், தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது என்றும், கட்டார் இவற்றை சரி செய்வதற்கு 5 அல்லது 6 வருடங்கள் தேவைப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியான நிலைமையில் உலகப்போக்கு எப்படி அமையப் போகிறது என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். வாருங்கள், முழுமையான காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் செல்வோம். சகோதரர்களாக இருந்த இரு நாடுகள் இப்பொழுது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்திருக்கின்றன. கட்டார் மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது ஈரான். இந்த ஈரான் மேற்கொண்டிருக்கின்ற இந்த தாக்குதலிலே அங்கே இயற்கை எரிவாயு சுத்திகரிப்பு நிலையம் பத்தி எரிந்து கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சாதாரணமாக எரிகின்றது என்று சொன்னால் இல்லை, இதன் பின்னணியில் பல மில்லியன் ரூபாய் பணங்கள் எரிந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 26 பில்லியன் பெறுமதியான பணம் அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதை ஈடு செய்வதற்கு கட்டாரால் முடியுமா என்றால் அது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் பெல்ஜியம் மற்றும் சீனா போன்ற நாடுகளுக்கு பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அவற்றுக்குரிய எரிவாயுக்கள் கட்டாரில் இருந்துதான் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், இந்த கட்டாரில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. தனது நண்பன் என்று சொல்லப்படக்கூடிய பக்கத்தில் இருக்கின்ற அரபு நாடு மீது இந்த தாக்குதல் மேற்கொண்டிருப்பதானது பெரும் பதட்டத்தை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நாடு தன்னை மீளமைத்துக் கொள்ள இன்னும் 5 அல்லது 6 ஆண்டுகள் தேவை என்று சொல்லப்படுகிறது. 5 அல்லது 6 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகின்ற வேளையிலே அவற்றால் வருகின்ற உற்பத்திகளை ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு இன்னும் 6 வருடங்கள் தேவை என்று வருகின்ற வேளையில் எரிவாயுவுக்கு பெரும் தட்டுப்பாடு ஒன்று ஏற்பட போகிறது என்று இப்பொழுது அரசியல் அவதானிகள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். 2 நாடுகளும் எதற்காக இவ்வாறு மோதிக்கொண்டன என்றால், அமெரிக்காவினுடைய தளங்கள் கட்டாரிலே இருக்கின்றன என்றும் அவற்றை அப்புறப்படுத்தாத காரணத்தினால் தான் ஈராக் தாக்குதலை மேற்கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்பொழுது ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதல் தொடர்பாக பல்வேறு நாடுகள் ஈரான் மீது கண்டனத்தை மேற்கொண்டிருக்கின்றன. அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், அமெரிக்காவிலே பதவி விலகி இருக்கின்ற NCC தலைவர், அதாவது பயங்கரவாத தடுப்பு பிரிவினுடைய தலைவராக இருந்து அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்திருப்பவர் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது எழுந்திருக்கின்றன. அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அதாவது, அமெரிக்காக்குள் இருந்து கொண்டு ஒருவர் ஈரான் நாட்டுக்காக குரல் கொடுக்கின்றார் என்று வருகின்ற வேளையில் அது பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவற்றை கண்டுகொள்வதாக தெரியவில்லை. ஆனாலும் அவருக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அவற்றை காட்டிக்கொள்ளாது டொனால்ட் ட்ரம்ப் சமாளித்து வருகிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவரது பாதுகாப்பு செக்யூரிட்டி சரியில்லை என்பது போன்று டொனால்ட் ட்ரம்ப் கருத்தை தெரிவித்திருக்கிறார். இவ்வளவு காலமும் டொனால்ட் ட்ரம்போடு இருந்தவர் டொனால்ட் ட்ரம்பின் கட்சியை சேர்ந்தவர். எனவே முதலாக அமெரிக்காவுக்குள்ளே ஒரு எதிர்ப்பு அமெரிக்க அதிபருக்கு எதிராக வந்திருக்கிறது, அதாவது ஈரானுக்கு ஆதரவாக வந்திருக்கிறது என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் முதலாவது விடயமாக பார்க்கப்படுவது, இந்த அவர் தெரிவித்திருக்கின்ற முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், அயதுல்லா அலி கமனியை கொன்றது முதலாவது பிழை என்று சொல்கிறார்கள். ஒரு மத தலைவரை ஒரு அணு உற்பத்தி நிலையத்தை வைத்திருக்கிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டு அவரை கொன்றிருக்கிறது அமெரிக்கா என்பது போன்று அவர் தனது முதலாவது கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அயதுல்லா அலி கமனியை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு மத தலைவராக இருந்து கொண்டு இந்த அணு உற்பத்தியை மேற்கொள்ளவில்லை என்றும் அவருக்கு எதிராக அவர் செயற்பட்டிருக்கிறார் என்பது போன்றும் இவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். எவ்வாறு இந்த விடயம் உங்களுக்கு புலப்பட்டது என்பது கேட்கப்பட்ட வேளையில் தான் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து, நாங்கள் எல்லா இடமும் உளவு பிரிவை வைத்திருக்கின்றோம், அந்த உளவு பிரிவின் தகவல்களின் அடிப்படையிலே இவர் அதற்கு எதிராக
இருந்திருக்கிறார். இது தமக்கு தேவை அற்றது என்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். எனவே அமெரிக்கா இவரை கொன்றது படு பிழை என்பது போன்று அவர் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். மற்றொரு ராஜதந்திர தவறை அமெரிக்கா விட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த அலி கமனியை கொன்றதன் மூலம் நீங்கள் எதை சாதித்திருக்கிறீர்கள்? ஈரானை கைப்பற்றி விட்டீர்களா, அல்லது ஈரானிடம் இருக்கின்ற அந்த அணு ஆயுதத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா என்பது போன்று கேள்வியை கேட்டிருக்கிறார் தனது அந்த ராஜினாமா கடிதத்திலே. எனவே அயதுல்லா அலி கமனியின் கொலையின் பிற்பாடு இந்த அரபு நாடுகள் எல்லாம் ஒன்றிணையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது என்றும், ஈரான் தங்களது தாக்குதலை வீரியப்படுத்தி இருக்கிறது என்றும், அயதுல்லா அலி கமனி இறந்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அமெரிக்கா போட்ட அந்த கணக்கு இங்கே ராஜதந்திர பிழையாக மாறி இருக்கிறது என்பது போன்று அவர் தனது ராஜினாமா கடிதத்திலே தெரிவித்திருக்கிறார். இந்த ஈரான் மீதான தாக்குதலை மிக மிக தீவிரப்படுத்த வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்புக்கு ஆலோசனை கொடுத்தது யார் என்று பார்த்தால் இந்த இஸ்ரேலிய பிரதமர் தான் இவற்றுக்குரிய பெரும் பங்கை ஆற்றியிருக்கிறார். யூத இனத்துக்காக டொனால்ட் ட்ரம்ப் வேலை செய்திருக்கிறார் என்றே பார்க்க தோன்றுகின்றது. எனவே இஸ்ரேலது ஆசையை நிறைவேற்றுவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் அவரோடு இணைந்து இந்த யுத்தத்தை முன்னெடுத்திருக்கிறார் என்பது போன்றும் அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். யூதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்ரேல் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம், இந்த பிரதேசத்தை தாண்டி ஈரான் இருக்கின்ற பிரதேசம் முழுவதும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது என்பது போன்ற ஒரு கதையை அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். ஆனால் ஈரான் என்ன நினைக்கிறது சொன்னால், இஸ்ரேல் என்ற நாடு வரைபடத்திலே இல்லாமல் போக வேண்டும் என்று அதுவும் மூர்க்கமாக போராடி கொண்டிருக்கிறது. எனவே இந்த போராட்ட களத்துக்குள்ளே டொனால்ட் ட்ரம்ப் இழுத்து விடப்பட்டிருக்கிறார் என்பது போன்று அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இவரது பதவி விலகல் பெரும் பரபரப்பாக இப்பொழுது பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து என்னவென்று சொன்னால், தான் ஈரான் மீது எந்த தாக்குதலை மேற்கொள்ளவில்லை என்றும், எனவே ஈரான் தனது நட்பு நாடுகள் மீது தாக்குதலை மேற்கொள்வதை நிறுத்த வேண்டும் என்பது போன்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இஸ்ரேல் தான் தாக்குதலை மேற்கொள்கிறது என்றும், இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொள்வது தனக்கு தெரியாது என்பது போன்றும் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் கூட, அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான பத்திரிகைகள் தகவல் வெளியிடுகின்ற வேளையில் டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிந்தே இவை யாவும் இடம்பெற்று வருகின்றன, இவை தெரியாமல் டொனால்ட் ட்ரம்ப் இல்லை என்பது போன்றும் அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஈரானிய தலைவர்கள் தொடர்ச்சியாக கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொலை திட்டமிட்டு நடைபெறுகிறதா, அல்லது உளவு பிரிவின் தாக்குதல்கள் மூலம், இந்த உளவு பிரிவினர் வழங்குகின்ற தகவல்கள் மூலம் இந்த தாக்குதல்கள் இடம்பெறுகின்றனவா என்பதை பார்த்தால் அவை இப்பொழுதுதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் தான் புதிதாக வந்திருக்கின்ற உச்ச தலைவர் தனது குரல் பதிவை வெளியிட மறுத்து வருகிறார் என்கின்ற திடுக்கிடும் தகவல் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒரு குரல் பதிவை வைத்துக்கொண்டு, AI தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு தேடி அளிக்கின்ற ஒரு நிகழ்வை இஸ்ரேல் மேற்கொண்டு வருவதாக இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக உங்களோட குரல் இருந்தால் கூட பரவாயில்லை, அந்த குரல் எங்கே இருக்கிறது என்பதை வைத்துக்கொண்டு AI உங்களை இடத்தை அடையாளப்படுத்தி விடும் என்பது போன்று இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை முன்கூட்டியே அறிந்து கொண்ட உச்ச தலைவர் அவற்றுக்கு காணொளிகள் மூலம் குரல் வழங்காமல் அறிக்கைகள் மூலம் அவற்றை வெளியிட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே கடந்த ஓரிரு தினங்களிலே இறந்தவர்கள் எல்லாம் இந்த AI தொழில்நுட்பத்தின் அறிவை வைத்துக் கொண்டுதான் இஸ்ரேலால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் இப்பொழுது பெரும் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சரி, இவை இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நாங்கள் அடுத்த பக்கம் வருவோமாக இருந்தால், இலங்கையிலே பெரும் பிரச்சனை ஒன்று இப்பொழுது கிளம்பியிருக்கிறது. அதாவது, இந்த மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக ஏன் ஒரு விசாரணைகளும் இடம்பெறவில்லை என்று பலர் கேட்டிருந்தீர்கள். அந்த கேள்விக்கு இப்பொழுது பதில் கிடைத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த ஏஆர் பஸ் கொள்வரவு இந்த திட்டத்திலே மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 மில்லியன் ரூபாய் பணம் 3 கட்டங்களாக வழங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற திடுக்கிடும் தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2013ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டளவில் இலங்கை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிலையத்துக்கு தேவையான இந்த கொள்வனவுகளை மேற்கொள்வதற்காக ஒரு கூட்டம் ஒன்று அப்பொழுது இருந்த சபாநாயகர் என்று சொல்லப்படுகின்ற சமல் ராஜபக்சவின் வீட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. இந்த கூட்டம் ஏன் இங்கே இடம்பெற்றது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருந்தாலும் கூட அப்பொழுது இருந்தவர்கள் அவற்றை பூசி மொழிகி அந்த கூட்டத்தினை நடத்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருந்தது. உங்கள் பலருக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ச தனது குடும்பத்துக்குள்ளே எல்லாத்தையும் வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற வேளையில் என்ன செய்திருக்கிறார் சொன்னால், சமல் ராஜபக்சவின் மகன் சவீந்திர ராஜபக்சவை அந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய அந்த நிறுவனத்துக்குடைய ஒரு உறுப்பினராக அவர் வைத்திருந்தார் என்பதும் அந்த இடத்திலே சுட்டிக்காட்டப்பட்ட விடயமாக இருக்கிறது.
இவர் இந்த ஏர்பஸ் கொள்வனவு இவரது ஆலோசனையின்படிதான் இடம்பெற்றது என்றும், இவர் இந்த ஏர்பஸ் கொள்வனவிலே மோசடி இடம்பெற்றிருக்கிறது என்றும், இதில் இவர் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கிறார். அந்த கும்பலிலே இவர் 3வது நபராக பெயரிடப்பட்டிருக்கிறார். ஆனால் இவர் வெளிநாடு ஒன்றிலே இருக்கிறார் என்பது போன்றும், இவர் சர்வதேச போலீசாரின் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் அவர் இதுவரை காலமும் கைது செய்து அழைத்து வரப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற இதே வேளையில், இன்றைய தினம் கொழும்பு நீதவான் முன்னிலையிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த விசாரணையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தனது அறிக்கையினை சமர்ப்பித்திருந்தது. இந்த அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்துக்களின்படி இதற்கு பொறுப்பாக இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற கபில சந்திரசேன அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையிலே அவர் தனது வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார் என்றும், இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலே முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு 3 தடவைகள் இவற்றுக்குரிய கமிஷன் பணம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும், அதாவது இவர் இருந்ததாக சொல்லப்படுகின்ற கால்டன் வீடும் மற்றொரு வீட்டுக்கும் எடுத்துச் சென்று 60 மில்லியன் ரூபாய் பணம் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றோடு இவரது மனைவியும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது போன்று ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மனைவி எவ்வாறு இதரோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று நீதவான் கேள்வி எழுப்பிய வேளையில் தான் வெளிநாடுகளிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட கணக்குகளில் இருந்து இந்த கபில சந்திரசேனவினுடைய இலக்கங்களுக்கு, கபில சந்திரசேனவினுடைய வங்கி இலக்கங்களுக்கு பணங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன பகுதி பகுதியாக என்று தெரிவிக்கப்படுகிறது. கபில சந்திரசேகரவுக்கு ஆஸ்திரேலியாவிலும் ஒரு கணக்கு இருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது. இவரது மனைவிக்கு புருனேயிலே துவக்கப்பட்ட ஒரு கணக்கிற்கு சிங்கப்பூரில் வைத்து பணம் பரிமாற்றப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயமும் இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கேட்கின்ற போதே தலை சுற்றுகிறது அல்லவா? ஆஸ்திரேலியாவிலே பணம் இருக்கிறது, புருனேயிலே ஒரு கணக்கு இருக்கிறது, சிங்கப்பூரில் வைத்து பணம் மாற்றப்படுகிறது. அத்தனையும் யாருடைய பணம் என்று பார்த்தால் இலங்கை மக்களது வரிப்பணம். இந்த வரிப்பணத்தை வைத்துக் கொண்டுதான் மஹிந்த ராஜபக்ச இப்பொழுது சிக்கலிலே மாட்டியிருக்கிறார். ஆரம்ப நாட்கள் விசாரணையின் போது இந்த கபில சந்திரசேன இதிலே குற்றவாளியாக உள்வாங்கப்படவில்லை. ஆனால் தவளையும் தன்பாயால் கடும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது தெரியுமா? அதே போன்றுதான் இவர் நீதிமன்றத்திலே வந்து சிக்கப்பட்டிருக்கிறார். என்னன்னு சொன்னால், இவர் தனது சட்டத்திறனியோடு நீதிமன்றத்துக்கு வந்த வேளையில் சட்டத்திறனி தெரிவித்திருக்கிறார், இவரை நீங்கள் குற்றவாளியாக பெயரிடாதீர்கள், இவர் அரசு சாட்சியாக மாறுவதற்குரிய சாத்தியங்கள் இருக்கின்றன, எனவே அவர் தனக்கு தெரிந்த அத்தனையும் இங்கே ஒப்புவிப்பார் என்பது போன்று நீதிமன்றத்தில் தெரிவித்து விட்டார். இதுதான் பெரும் பிரச்சனையாக இப்பொழுது மாறி போயிருக்கிறது. இவர் ஒரு சத்திய கடிதாசி ஒன்றினை ஏற்பாடு செய்து அதை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த விசாரணை அதிகாரிக்கும் அந்த சத்திய கடிதாசி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களாலே எழுதப்பட்ட ஒரு சத்திய கடிதாசி. அதிலே இவர்கள் எவ்வாறான மோசடிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், யார் யார் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் சமல் ராஜபக்சவின் மகனது பெயர் இடம்பெற்றிருக்கிறது. அப்பொழுது அமைச்சராக இருந்த ஒரு அமைச்சரது பெயரும் இடம்பெற்று கீழே மேலும் பலர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே விசாரணைகளில் யார் அந்த மேலும் பலர் என்று ஆராயப்பட்ட வேளையில் தான் மஹிந்த ராஜபக்சவும் மேலும் பல அமைச்சர்களும் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இருந்தாலும் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், மிரட்டியே இவர்களிடமிருந்து இந்த வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன என்பது போன்று மஹிந்த ராஜபக்ச கும்பல்கள் கருத்தை தெரிவிக்க இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு தானாக முன்வந்து ஒருவர் சத்திய கடிதாசியை எழுதி ஒப்படைத்திருக்கிறார், அதை இவர்கள் ஒருவரை மிரட்டி பெற்றிருக்கிறார்கள் என்பது போன்று கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் சர்வதேசங்கள் பலவற்றிலும் இவற்றினுடைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இந்த ஏர்பஸ் விசாரணை தொடர்பாக UK ஏற்கனவே ஒரு விசாரணையை மேற்கொண்டிருந்தது. இதன் அடிப்படையில் ஏர்பஸ் பல்வேறுபட்ட குற்றப்பணங்களை செலுத்த வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஏர்பஸ் கம்பெனி அப்பொழுது இருந்திருக்கிறது. இந்த ஏர்பஸ் கம்பெனியிடமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலும் இவர்களுக்கு பணம் கொடுத்த விடயம் இப்பொழுது தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள். அப்படியான ஒரு சந்தர்ப்பம் இப்பொழுது ராஜபக்ச குடும்பத்தை துரத்தி கொண்டே இருக்கிறது. சிராணி ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச, இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச, இவர்கள் எல்லோருமே அந்த குடும்ப ஆட்சியை வைத்துக்கொண்டு பெரும் ஊழலை செய்து நாட்டை வங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு வந்து இன்றைக்கு இந்த நிலைமைக்கு இந்த நாட்டை விட்டிருக்கிறார்கள் என்பது எல்லோரது விமர்சனங்களாக இருக்கிறது. இவர்களை இப்படியே விட்டிருந்தால் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் தங்களது சுக போக வாழ்க்கைக்காக அடகு வைத்தோ அல்லது மக்களை உயிரோடு விற்றோ இவர்கள் பணம் சம்பாதித்திருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது.
இதே வேளையில் இன்னுமொரு பிரச்சனை இருக்கிறது கோத்தபாய ராஜபக்ச மீது. அதாவது யுத்த குற்றம் இடம்பெற்ற இடங்களில் பிடுங்கி எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற கண்கள் தொடர்பாக. அந்த கண்கள் எப்படி ஒரு வெளிநாட்டுக்கு விற்கப்பட்டன என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் நிரூபிக்கக்கூடிய மாதிரியாக எதுவும் இல்லை என்றும், ஆனால் ஒரு நாடு அதை சொல்லி இருக்கிறது, நாங்கள் இலங்கையிடமிருந்து இவ்வளவு கண்களை பெற்றிருக்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கண்கள் எப்படி பெறப்பட்டன, என்ன அனுமதியோடு பெறப்பட்டன என்பது எதிர்காலத்தில் தெரிய வரும். நல்லதுறவுகளே, இவைகள் தொடர்பாக நீங்கள் உங்கள் மனதில் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அறிய நானும் ஆவலாக இருக்கிறேன். சரி, மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.